வெல்கம் டு வசிக்குட்டி சேனல். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அதை நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டிக் பென் தான். எல்லாருக்குமே தெரியும் ஸ்டிக் பென்னு எதுக்காக யூஸ் பண்ணுறோன்றதும் தெரியும். இது ஒரு பேக்கெட்டை 120 ரூபா போட்டிருக்கு. நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கும்போது ஒட்டுக்காக வாங்கணும். ஒரு பேக்கெட்டை வாங்கினா ஒரு 10 ரூபா கம்மியாகும். சரிங்களா? இது ஒரு பீஸாக வாங்கினீங்கன்னா 12 ரூபான்னு விற்கிறாங்க. நம்ம ஒட்டுக்காக வாங்கும்போது 110 100 ரூபா அப்படி ஒவ்வொரு கடையை பொறுத்து நமக்கு கிடைக்கும். அதனால் இது ஒரு பாக்கெட்டாக வாங்கிட்டேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு தான். பெரிய பொண்ணு 10th படிக்கிறாங்க, சின்னவன் 8th படிக்கிறாங்க. 2 பேருக்குமே மேப்புக்கு, சோசியல் சயின்ஸில் மேப்புக்கு, அதுக்கப்புறமேட்டு ஹெட்டிங்கில் ஆன்லைன் பண்ணுறதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்கூலுக்கு கொடுத்து விட போகிறோம். என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலர் மட்டும் எடுத்து கொடுத்து விட்டுட்டு மீதியை நான் அப்படியே வச்சுருப்பேன். அந்த மாதிரி தான் செய்யலான்ட்டு இருக்கேன். அதனால் ஒரு பாக்கெட் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த பென் எதுக்கு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன்னா, இந்த பெண்ணும் ஒரு நோட்டு வச்சு தான் நான் என்ன பாயிண்ட் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு எழுதி காட்ட போகிறேன். நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம காதில் டைரெக்டாக கேட்குறதுக்கும் ஒரு விஷயத்தை எழுதி அதை நம்ம பார்க்கும்போது நம்ம மனசில் அதிகமாக பதியும். அதை செயல்முறையிலையும் நம்ம கண்டிப்பாக செயல்படுத்துவோம். அது உண்மைதாங்க. அதனால தான் நம்ம அப்பயே கூட ஸ்ரீராம ஜெயன்னு சொல்லிட்டு 108 தடவை எழுத சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மனசில் அதிகமாக பதியணுன்றதுக்காக. அதே மாதிரி மிஸ்ஸுங்களும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது சின்ன வயசில் நோட்டில் அதிகமாக எழுதிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம படிக்கிறத விட எழுதி கண்ணால் நம்ம பார்க்கும்போது அந்த விஷயம் நல்ல மனசில் அதிகமாக பதியும். அதனால தான் அதை செய்வாங்க. அந்த மாதிரி தான் இந்த பாயிண்ட்டும் நான் ஒரு 5 பாயிண்ட் உங்ககிட்ட எழுதிட்டு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த 5 பாயிண்ட்டுமே ரொம்ப என்ன சொல்கிறது, சிம்பிளாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம கேர்ள்ஸ் நம்ம யூஸ் செய்கிற ஒரு வேலை தான். இதை எழுதியிருக்கேன். என்னென்ன பாயிண்ட்னு சொல்லிட்டு நான் அப்படியே சொல்கிறேன் பாருங்க. இந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் நான் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால் உங்களோட கருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசுகிறது கிளியராக இருக்கான்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுங்கள். வீடியோ தெளிவாக இருக்கான்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ 5 பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த விஷயம் செய்யும் போதே நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாறுதல் வரதை நம்மளால் கண்கூட பார்க்க முடியும். நீங்கள் அதிகமாக ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி செய்யணும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. என்ன சொல்கிறது, சர்வசாதாரணமாக நம்ம அம்மாக்கள், நம்ம பாட்டிங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா இந்த வேலையை செஞ்சுருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம செய்ய போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா அதிகாலையில் எந்திரிக்கிறது தாங்க. என்ன, காலையில் எந்திரிக்கிறது தான். அதாவது காலையில் எந்திரிக்கிறதுக்கும் அதிகாலையில் எந்திரிக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குதுங்க. இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காலையில் எந்திரிக்கிறது அப்படின்னா ஒரு 7 மணிங்கிறப்ப எந்திரிக்கிறது, சரிங்களா? 6:30 மணி 7 மணிக்கு இப்படி எந்திரிக்கிறது. அதிகாலைனா 4:30 மணிக்கு எந்திரிக்கிறதுங்க. நம்ம 4:30 மணிக்கு எந்திரிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சா கூட போதும். 5 மணிலேருந்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடணும். நீங்கள் ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சு ஒரு வேலையை செய்கிறதுக்கும் 5 மணி 4:30 மணிக்கு எந்திரிச்சு அந்த வேலையை செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. நம்ம பதட்டப்படாமல் டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். நம்ம இப்போ வீட்டில் எல்லார் வீட்லேயும் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறவங்க, இல்லை கேர்ள்ஸுமே கூட வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த காலை டைமில் நேரமாக எந்திரிச்சு செய்யும் போது நம்மளும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நமக்காக டைமும் ஸ்பெண்ட் பண்ண முடியும், வேலையும் சீக்கிரமாக முடிக்க முடியும். அதனால தான் அதிகாலை எந்திரிக்க வேணும்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எழுதியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 2வது, இதில் இன்னொரு சீக்ரெட்டும் இருக்குது. காலையில் நேரமாக எந்திரிச்சு நீங்கள் வெளியே நின்று வானத்தை பார்த்து அந்த காற்று உங்கள் மேலே படும்போது நீங்கள் அந்த டைமில் என்ன வேண்டிக்கிறீங்களோ கண்டிப்பாக அது நடக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே பழகிடும், சரிங்களா? அதனால் இதை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எழுதியிருக்கேன். அதிகாலை எந்திரிக்க வேண்டும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கேர்ள்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
காலையில் சாப்பிட்றதுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கேர்ள்ஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீ குடிச்சிட்டு, காஃபி குடிச்சிட்டு, இல்லை பால் குடிச்சிட்டு, ஏதோ ஒன்று குடிச்சிட்டு நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சாப்பாடு சாப்பிடவே மாட்டாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக 11 மணி 12 மணிக்கு மேலே தான் ஆகும். அதுவும் ஃப்ரைடேனா சொல்லவே வேண்டாம். வெள்ளிக்கிழமை வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு 12 மணி 1 மணிக்கு கூட சாப்பிட்றவங்கள நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிட்டாதான் எனக்கு தூக்கம் வரும், அதனால் வேலை செய்ய முடியாது நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க. அவ்வளோ அதிகமாக சாப்பிடணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. சரிங்களா? எப்பயும் சாப்பிட்ற அளவை விட கம்மியாக சாப்பிடுங்க. 4 இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 2 இட்லி சாப்பிட்டு வேலை செய்யுங்க. ஆனால் காலையில் சாப்பாடு கண்டிப்பாக முக்கியம். அதனால் காலையில் சாப்பாடை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை தான் செகண்ட் பாயிண்ட்டாக எழுதியிருக்கேன். காலை உணவு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பாயிண்ட்டாக எழுதியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்டு பாயிண்ட்டு, 3வது பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 3வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்தாங்க. இது வந்து என்னென்னு சொல்கிறது, காமெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சிரிக்க வேண்டாங்க. தினைக்குமே குளிக்கணுங்க. தினைக்குமே குளிக்கிறதுக்கும் காலையில் டைம் குளிக்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது, வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? டெய்லியும் குளிப்போம் நம்ம. ஆனால் இப்போ வேலைக்கு போகிற பொண்ணுங்கன்னா கண்டிப்பாக காலையிலேயே குளிச்சுட்டு போயிடுவாங்க, வேலைக்கு கிளம்பிடுவாங்க. வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, காலையில் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கிட்டு தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் இருக்கும். அது தப்பு இல்லை. ஆனால் வந்து டெய்லியும் காலையில் குளிச்சுட்டு சமைக்கிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நமக்கே வந்துட்டு என்ன சொல்கிறது, நீங்கள் குளிக்காமல் ஒரு வேலையை செஞ்சு பாருங்கள், குளிச்சுட்டு நேரமாக நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு வேலையை செஞ்சு பாருங்கள். ரெண்டுக்கும் உங்களுக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். அதனால தான் இந்த பாயிண்ட் வந்து நான் 3வது எழுதியிருக்கேன். டெய்லியும் குளிக்க வேண்டும். குளிக்க வேண்டும்ன்றத வந்து இல்லைங்க, காலையில் நேரத்தில். சரிங்களா? காலையிலேயே ஒரு 9 மணிக்குள்ளே 10 மணிக்குள்ளே 9 மணிக்குள்ளே மேக்ஸிமம் குளிக்க பாருங்கள். இதுவும் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சின்ன மாற்றுதல் கொண்டு வரும். நான் சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4வது பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது நம்ம லேடிஸ்க்கு வந்து ஒரு தலைவலி கொடுக்கக்கூடிய பாயிண்ட்டும் இதுதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, துணி துவைக்கிற வேலை. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் துணி சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். வாஷிங் மிஷின் இருந்துட்டால் கூட எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ என்னமோ. ஆனால் கையில் துவைக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அதை ஊற வச்சு துவைச்சி அலசி காய போடுறதுலாம் ரொம்ப கஷ்டமான வேலை தான். அதனால் இந்த துணி துவைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோன்னா, காலையிலே வந்து துவைக்காமல் இல்லை சாயந்தரம் துவைக்காமல் அடுத்த நாள் சொல்லிட்டு ஒரு வாரம் வந்து வச்சுருந்து துவைக்கும் போது கண்டிப்பாக 2 மணி நேரமாவது ஆகும். நிறைய நேரம் தண்ணியில் நிற்க வேண்டிய வேலையும் இருக்கும். 2வது ரொம்ப கைவலியும் எடுத்துக்கும். அதனால் காலையிலையோ சாயந்தரமோ எப்போ டைம் உங்களுக்கு கிடைக்குதோ ஒரு 2 துணியை ஊற வைங்க. அதிகமாக துவைக்கலாம் சரி, 2 துணியை ஊற வச்சு கையோடு துவைச்சி போட்டு அலசி போட்டுருங்க. துவைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், மடித்து வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் அதிக நேரம் தண்ணியில் வந்து இருக்க தேவையில்லை. ஓகேங்களா? அதனால் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் டெய்லியும் துவைக்கிறது. ஆனால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? இதை வந்து நான் 4th பாயிண்ட்டாக எழுதியிருக்கேன், தினமும் துணி துவைக்கிறது. அடுத்து 5th பாயிண்ட் பார்த்திங்கன்னா, காலை மாலை 2 நேரமும் பாத்திரம் விளக்குறது. என்னடா எல்லாருமே செய்கிறது தான், இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, காலையில் எப்படி சாப்பாடு செய்வோம், சமையல் செய்வோம், டிஃபன் செய்வோம், அந்த டைமில் பாத்திரத்தெல்லாம் வந்து கையோடு விளக்கி வச்சிடணும். இப்போ நம்ம ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம சமையல் செய்கிறோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான் ஆகும். கையோட பாத்திரத்தை விளக்கி வச்சிடணும். அப்போ தான் நம்ம மறுபடியும் சாயந்தரம் ஈவினிங் வந்து சமையல் செய்யும் போதோ டிஃபன் செய்யும் போதோ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் வந்துட்டு ஒரு 1/2 hour நம்ம அவ்வளோ நேரம் நின்றுட்டு சமையல் செய்கிறோம். அதோட கூட ஒரு 10 நிமிஷம் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி அந்த பாத்திரத்தையும் கையோடு விளக்கி வச்சிடணும். இதுதான் வந்துட்டு 5th பாயிண்ட்டாக எழுதியிருக்கேன். காலையிலேயே சாயந்தரத்தையும் பாத்திரம் விளக்குறது. விளக்கிட்டோம்னாமே நம்ம அடுத்த டைம் சமையல் செய்யும் போது நமக்கு வந்து ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கிறதுலே 2 பெரிய வேலை எதுன்னு பார்த்திங்கன்னா, துணி துவைக்கிறதும் பாத்திரம் விளக்குறதும் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இது 2மே நம்ம ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கிட்டோம்னா நமக்கு வந்து வேலை செய்கிறத கஷ்டமே இருக்காது. என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக நம்ம வேலையில் செய்யலாம். இதை தாங்க நம்ம டெய்லி செய்ய வேண்டிய விஷயம்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் எழுதியிருக்கேன். நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இந்த 5 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் கிடைக்கும். இதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.